ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம என்ன வரன்கள் பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் ஹர்ஷவர்த்தினி, படிப்பு பிகாம் சிஏ, பிறந்த தேதி 6/11/2001, பிறந்த நேரம் 5:14 PM, ராசி மிதுனம், நட்சத்திரம் புனர்பூசம் 2ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பெயர் குணசேகரன், தாயின் பெயர் மீனாட்சி. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் மூல வேட்டுவருங்க. முகவரி பழமங்கலம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்து நல்ல வேலையில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஷியாமளா, படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 21/10/1999, பிறந்த நேரம் 1:17 PM, ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அது போக தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. தந்தை பெயர் சந்திரசேகரன், தாயின் பெயர் சித்ராதேவி. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் பிள்ளை வேட்டுவருங்க. முகவரி தாராபுரம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பையனா, வேலையில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சர்க்குணா, படிப்பு பிஇ மெக்கானிக் முடிச்சிருக்காங்க. வேலை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டிலேருந்தே. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 1/10/1993, பிறந்த நேரம் 4:32 PM, ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி 2ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பெயர் தங்கராஜ், தாயின் பெயர் சுமதி. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் வேம்ப வேட்டுவருங்க. முகவரி நாமக்கல். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பிரியங்கா, படிப்பு பிகாம், வேலை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 12,000. பிறந்த தேதி 24/8/1998, பிறந்த நேரம் 6:03 AM, ராசி சிம்மம், நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பெயர் பழனிசாமி, தாயின் பெயர் சுப்புலட்சுமி. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் குன்னாடி வேட்டுவருங்க. முகவரி நாகதேவம்பாளையம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு தோட்டம் இருக்க பையனா, நல்ல வேலை இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜெயசூர்யா, படிப்பு எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. வேலை ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 25,000. பிறந்த தேதி 22/10/1993, பிறந்த நேரம் 6:46 AM, ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம் 2ஆம் பாதம். இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் அப்பன், தாயின் பெயர் மங்கையர்கரசி. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் பிள்ளை வேட்டுவருங்க. முகவரி ஈரோடு. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சிந்துமதி, படிப்பு பிகாம், பிறந்த தேதி 29/5/2000, பிறந்த நேரம் 11:15 PM, ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி. இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. தந்தை பெயர் நஞ்சப்பன், தாயின் பெயர் செல்வி. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் தேவ வேட்டுவருங்க. முகவரி புளியம்பட்டி. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நூல் குடோன் சொந்தமாக வச்சுருக்காங்க. நிலக்கடலை ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. மொத்தமாக சொத்து மதிப்பு 10 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் உமா மகேஸ்வரி, படிப்பு பிஇ இசிஇ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 70,000. பிறந்த தேதி 11/5/1994, பிறந்த நேரம் 4:45 PM, ராசி ரிஷபம், நட்சத்திரம் கார்த்திகை. இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா 2 பேர். ஒரு அண்ணாக்கு மட்டும் மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் நடராஜன், தாயின் பெயர் மணிபாலா. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் மூல வேட்டுவருங்க. முகவரி திண்டுக்கல். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் குகப்பிரியா, படிப்பு பிஎஸ்சி பாட்னி முடித்து பிஎட் பண்ணியிருக்காங்க. பிறந்த தேதி 2/10/1998, பிறந்த நேரம் 9:54 AM, ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம் 1ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் பாலுசாமி, தாயின் பெயர் ருக்மணி. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் பரிப்படை வேட்டுவருங்க. முகவரி நாமக்கல் வெப்படை. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனை, அடிப்படை சொத்து இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மாலதி, படிப்பு எம்இ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 11/7/1994, பிறந்த நேரம் 11:12 PM, ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம் 4ஆம் பாதம். இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பெயர் தியாகராஜன், தாயின் பெயர் செல்வராணி. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் பரிப்பறை வேட்டுவருங்க. முகவரி குமாரபாளையம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்து நல்ல வேலை இருக்க நல்ல குடும்ப பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர்
கொடிமலர் படிப்பு பிகாம் முடிச்சுட்டு வேலை சென்னையில் டாட்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 30/10/1998. பிறந்த நேரம் 8:43 PM. ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம் 1ஆம் பாதம். இவங்களுக்கு 4ல் செவ்வாய் உடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. தந்தை பெயர் பரமசிவம், தாயின் பெயர் கமலவள்ளி. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் மாச்சாணி வேட்டுவருங்க. முகவரி பரமத்தி வேலூர். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த சொத்து மதிப்பு 5 கோடி. எதிர்பார்ப்பு படித்து நல்ல வேலை இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா, அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். நன்றி.